ஓகே. ஸோ வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட். ஸோ நேற்று வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ நேற்று வந்துட்டு நம்ம ரிலேஷனல் ஆப்ரேஷன், லாஜிக்கல் அண்ட் கண்டிஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு நேற்று ரிலேஷனல் ஆப்ரேஷன் என்னது அண்ட் லாஜிக்கல் என்னது அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேஷனில் இஃப் எலிஃப் எல்ஸ் இல்லையா அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், ரைட்டா? ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ நேற்று பார்த்தது லைட்டாக ரீகால் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நெஸ்டட் இஃப் எல்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், ஓகேவா? இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெஸ்டட் இஃப் எல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அண்ட் மேட்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். அண்ட் இது ரெண்டும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2 ப்ரோக்ராம் வந்துட்டு வி கேன் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், ஓகேவா? ஸோ பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி கிளாஸ் வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இஃப் எலிஃப் எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, நமக்கு வந்துட்டு மோர் தென் 2 ஆப்ஷன்ஸ் அதாவது கண்டிஷன் இருக்கும்போது இல்லை ஆக்ஷன் இருக்கும்போது நம்ம வந்துட்டு இந்த இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ரைட்டில் போனால் ஹைதராபாத் அண்ட் லெஃப்ட்டில் போனால் மும்பை அண்ட் திரும்பி ரிட்டர்ன் போக முடியும். ஸோ நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த 3 ஆப்ஷன் இருக்கப்போ நமக்கு வந்துட்டு இங்கே இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இதே வந்துட்டு நமக்கு 3 ஆப்ஷன் இல்லைப்பா, 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ஸ்டேட்டில் பேக் அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு வெறும் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் வேறு ஆப்ஷனே கிடையாது, லைக் நமக்கு வந்துட்டு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னாக்க வெறும் இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஆனால் எப்போவுமே வந்துட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக எண்ட் ஆகணும், ஓகேவா? ஸோ எண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம எப்பவுமே இஃப் எல்ஸ் வந்துட்டு ஒன்றா தான் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ 90% ஆஃப் த டைம் இஃப் வந்துச்சுன்னா எல்ஸ் கண்டிப்பாக வரும், ஓகேவா? ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ ரீகால் இதுக்கு மேலே என்ன சொல்லுன்னு தெரில. ஸோ நமக்கு வந்துட்டு மேலே இருக்கக்கூடியது வந்துட்டு கண்டிஷன், அது இஃப் கூட வந்துட்டு வருது இல்லையா? க்ரீன் கலர் கண்டிஷன். அண்ட் அது கீழே வரக்கூடியது வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறதோ நம்ம பண்ண போகிற ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு ஆக்ஷன் ஆர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ மேலே இருக்க கண்டிஷன், கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு சின்டெக்ஸ் ஒரு சின்டெக்ஸ். ஸோ இஃப்னா வந்துட்டு ஒரு கண்டிஷன் தான் இருக்கும் அண்ட் ஒரே ஒரு ஆக்ஷன் நம்ம கையில் இருக்கும். அதே வந்துட்டு இஃப் எல்ஸ்னால் வந்துட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும், நம்மகிட்ட 2 ஆக்ஷன் இருக்கும், ஓகேவா? அண்ட் இஃப் எலிஃப் வந்துட்டு 2 கண்டிஷன் 2 ஆக்ஷன் இருக்கும். அண்ட் இஃப் எலிஃப் எல்ஸ் வந்துட்டு நமக்கு 2 கண்டிஷன் இருக்கும் அண்ட் நமக்கு 3 ஆக்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு நமக்கு இன்டென்டேஷன் முக்கியம். இன்டென்டேஷன் என்னது, அந்த சின்ன ஸ்பேஸ் வருது இல்லையா ஸ்டேட்மெண்ட்டுக்கு சைடில் வந்துட்டு சின்ன ஸ்பேஸ் வருது இல்லையா, அந்த ஸ்பேஸ் அது வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்டென்டேஷன் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஓகேவா? ஸோ மெயின்டைன் பண்ணால் மட்டும் நமக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகாது, எரர் வரும், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நேற்று பார்த்த சப்ஜெக்டுக்கான ரீகால். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பேஸை என்ன இன்டென்டேஷன் சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், இல்லை நமக்கு எரர் வரும், ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்துட்டு எது கிரேட்டர் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரேட்டர் ஈக்குவல் டு அது வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சப்போஸ் எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஒய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். இல்லை ரெண்டுமே ஈக்குவல் இருந்துச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு பிரிண்ட் பண்ணணும். அதை வந்துட்டு எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது மட்டும் நார்மல் எக்ஸாம்பிள், ஓகே. ஸோ இது இருக்கட்டும். அண்ட் இதுவுமே என்னத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ இதை நம்ம பார்க்க நினைக்கிறேன், ஓகே ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு இது கடைசியில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் அண்ட் இது கூட இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது ஃபைனலாக, அது 2 ப்ரோக்ராமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு கேரக்டர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு லைக் ரேண்டமாக இங்கே இருக்கிற ஒரு 4 கேரக்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க கேரக்டர் நம்ம டைப் பண்ணோம், இந்த இன்புட் பாக்ஸ் டைப் பண்ணோம் அப்படின்னா இதோட கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ பிரிண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு இங்கே கொடுத்த கண்டிஷன். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இந்த நம்மக்கிட்ட 4 நேம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹாரி, டிராக்கோ, லூனா அண்ட் ஹெர்மைனியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரி பாட்டரோட கேரக்டர்ஸ். ஸோ இந்த 4 கேரக்டரை தவிர வேறு ஏதாச்சும் நம்ம கேரக்டர் டைப் பண்ணுற வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு எல்ஸில் இருக்கிற இந்த ஃபுல் பஃப்ங்கிறது வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ப்ரோக்ராம். ஸோ இது வந்துட்டு நம்ம கடைசியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் சேம் அதே மாதிரி தான் இதுவுமே.
ஸோ இதில் வந்துட்டு அங்கே நமக்கு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நமக்கு ஏலியனோட அந்த லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு லைக் 3 லாங்குவேஜஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு இந்த 3 டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு, ஸோ இதை டைப் பண்ணால் நமக்கு வந்துட்டு இது வரும். இந்த இந்த டைப் பண்ணி இது பண்ணோம்னா சப்போஸ் நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இல்லை இதை டைப் பண்ணோம்னா நமக்கு இது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த 3 அல்லது நம்ம ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக டைப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இதுவுமே. ஓகேவா? ஸோ 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் கேட்டிருக்காங்க. நேற்று நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹோல் நம்பர் கொடுத்து, ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்துட்டு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 15.64 இருக்குது. ஓகேவா? அண்ட் ஒய்யை வந்துட்டு ஒய்யில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸோட லைக் கம்ப்ளீட் பண்ண இன்டிஜர் நம்பர் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பாயிண்ட்டே இல்லாத நம்பர், ஃப்ளோட் இல்லாமல் நமக்கு ஒரு ஹோல் நம்பர் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஒயில். ஓகேவா? கன்வெர்ட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இசட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு எனக்கு 3 வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ நான் டைப் பண்ணி காமிச்சிருவா பேசாமல். இது ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு. யா, கூல். இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதே தான் அது இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இதில் 64 இருந்துச்சு இல்லையா? ஸோ 0.64. ஓகே. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஹோல் நம்பராக மாற்றுறோம். அதுக்காக இன்ட்டுன்னு போட்டு அது இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டு அது வந்துட்டு நம்ம ஒய்யால் அசைன் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் தேர்ட் வேல்யூ வந்துட்டு 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். லைக் இது பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்துட்டு நம்ம அண்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு போட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பூலியன் பண்ணுறோம். ஸோ பூலியன் இந்த இது யூஸ் பண்ணிவிட்டு கீவேர்டு யூஸ் பண்ணி அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கம்பேர் பண்ணுறோம். அதில் வந்துட்டு எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூ. சாரி. ஸோ இப்போ வந்துட்டு இல்லை எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது ட்ரூ. ஆனால் இங்கே அப்படி இருக்குது. ஸோ எக்ஸ் வந்துட்டு ஒய்யோட பெருசாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ். ஓகேவா? அண்ட் இதுன்னு பார்க்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட். ஸோ ஒய்பே நமக்கு 15 தான் கிடைக்கும். அண்ட் இசட்பே வந்துட்டு 15 தான் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ட்ரூ. ஸோ நம்ம வந்துட்டு ஆண்ட் ஆப்ரேஷனில் போட்டு பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ட்ரூ. கரெக்டாக? ஸோ இதில் வந்துட்டு ஏ வந்துட்டு நமக்கு ஃபால்ஸாக இருக்குது அண்ட் பி வந்துட்டு நமக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு ஃபால்ஸுன்னு கிடைக்கும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். யா, இதை பார்த்தீங்களா? ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே தான். ஸோ இதான் திரும்பி ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஓகே. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நேற்று நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு லைக் ஞாபகம் இருக்குல்ல? இல்லை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுல? எதுவும் புரியல அப்படின்னா கேளுங்க. ஓகே. 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 ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்துட்டு நார்மல் லீஃப் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நான் பார்க்க போகிறது நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வரும். ஓகேவா? அப்படியே வந்துட்டு லைக் ஒரு பின்னல் மாதிரி வந்துட்டு உள்ளுக்கு அப்படியே இதாகிட்டே போகும். ஒரு கூடு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ காக்கா வந்துட்டு கூடு கட்டும் எப்படி கட்டும்? ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு உள்ளுக்கு ஒரு லேயர் கட்டும், லைக் சாஃப்டாக லேயர் கட்டும். அண்ட் அவுட்டரில் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக அண்ட் வெளியே வந்துட்டு முள் வச்ச மாதிரி சொல்லிட்டு லேயரே கட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ லூப்புக்குள்ளே இன்னும் லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பு சொல்லிட்டு லைக் இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னும் இஃப்னு சொல்லிட்டு நமக்கு அது லைக் க்ரோ ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன் பைத்தான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் a way to create more intricate decision making in your like code. ஓகேவா? ஸோ அதாவது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அக்யூரேட்டான ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நெஸ்டட் இஃப்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் த இன்ட்ரிகேட்டுக்கு வந்துட்டு மீனிங் பார்த்தாச்சுன்னா ஒரு நிமிஷம் என்னென்னு பார்த்துரும். ஸோ ஓகே.
ஸோ நல்ல லைக் டீட்டெயில்டான ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக தான் இன்ட்ரிகேட்டாக டீட்டெயில்டு ஓகேவா. ஸோ டீட்டெயில்டான டெசிஷன் மேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ தே அலோ யூ டு செக் மல்டிபிள் கண்டிஷன்ஸ், அதாவது மல்டிபிள் கண்டிஷன் வந்துட்டு நம்ம அலோவ் பண்ண உதவும். அண்ட் ஒரு கண்டிஷனுக்குள்ளே வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ ஓகே, ஸோ ஒரு கண்டிஷனுக்குள்ள இன்னொரு கண்டிஷன் இருக்கும். எக்ஸாம்பிள் பேக்கில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் ஈச் கண்டிஷன் கேன் கண்டெயின் அனதர் செட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஓகேவா. ஸோ இட்ஸ் லைக் மேக்கிங் டெசிஷன் வித் டெசிஷன், அதாவது ஒரு டெசிஷனை வச்சு இன்னொரு டெசிஷன் மேக் பண்ணுறது மாதிரி தான். அதான் வந்துட்டு இந்த நெஸ்டட் இஃப் ஓகேவா. ஸோ ஒரு டெசிஷனை வச்சு அதுக்குள்ள வந்துட்டு இன்னொரு டெசிஷன் நம்ம மேக் பண்ணி அப்படி வந்துட்டு லைக் ஒரு அக்யூரேட்டான ஆன்சர் எடுக்கிறதுக்காக தான் வந்துட்டு நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு வெதர் வந்துட்டு சன்னி ஆர் ரெய்னிங் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சன்னி ஆர் ரெய்னின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு இஃப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு இஃப் நம்ம வந்துட்டு இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்துட்டு நமக்கு சன்னியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் வந்துட்டு கேட்குது ஓகேவா. ஸோ சன்னியாச்சா டெம்பரேச்சர் கேட்குது. ஸோ டெம்பரேச்சர் வரும்போது நமக்கு வந்துட்டு என்னது, அது வந்துட்டு ஒரு இன்டிஜர் இல்லையா, ஸோ நம்பர் வேல்யூ இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு இன்டிஜர் போட்டுட்டு இன்புட்டில் வந்துட்டு வாட்ஸ்அப் டெம்பரேச்சர் சொல்லிட்டு கேட்குறோம். ஸோ என்ன டெம்பரேச்சர் சொல்லிட்டு நமக்கு கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு நமக்கு இது பண்ணணும்ல, லைக் அதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்ல. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஃப் டெம்பரேச்சர் வந்துட்டு 70யோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு வார்ம்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் பிரிண்ட் பண்ணும். இல்லை நமக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு 70யோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இட்ஸ் டூ கோல்டு சொல்லிட்டு இதை நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு லைக் ஒரு செட் ஓகேவா. ஸோ ஒரு செட் ஆஃப் வேல்யூ. அண்ட் இன்கேஸ் நம்ம வந்துட்டு இங்கே ரெய்னின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறோன்னா சேம் வைஸ் நம்ம வந்துட்டு எலிஃப்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ள வந்துட்டு வெதர் இஸ் ஈக்குவல் டு ரெய்னி. ஸோ நம்மளோட இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ ரெய்னியாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அம்பர்லாக்கம் கேட்கும். நீங்கள் ஆமான்னு சொன்னாக்க இப்போ நீங்கள் வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இல்லை நீங்கள் நோ கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்ஸை தவிர ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோ அம்பர்லா, ஸோ பெட்டர் ஷேர் ஹோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குது ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துக்கக்கூடிய 2 வேலையும் மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இல்லாமல் நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்டாக கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து நிறைய வெதர் இருக்கு இல்லையா. ஸோ ஸ்னோவி இருக்குது, அண்ட் மைல்டு வெதர் இருக்குது, கோல்டு வெதர் இருக்குது, ஸோ நிறைய இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அப்படியே டிஃப்ரெண்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுது, எல்ஸ்குள்ளே வந்துட்டு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த வெதர்னு சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அப்படி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், அதுக்கு இப்போ எலிஃப் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் இப்படியே இதோட முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் புரியுதில்ல உங்களுக்கு. நான் இதை வந்துட்டு டைப் பண்ணி காமிக்கிறேன், அந்த கோலை நான் டைப் பண்ணி காமிச்சிடுறேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு லைக் ஈஸியாக புரியுது. ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு நெஸ்டட் இஃப்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. ஓகே, லைக் சேம் வைஸ் வந்துட்டு அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வெல்கம் டு அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு ரைட்டில் போடணுமா லெஃப்ட்டில் போடணுமாங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ நமக்கு 2 ரோடு இருக்குது, அதில் ரைட்லேயே லெஃப்ட்லேன்னு சொல்லிட்டு நம்ம டெசிஷன் மேக் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்புட் வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு இன்புட் சொல்லிட்டு நார்மலாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ உள்ளுக்கு எதுவுமே கொடுக்காம, ஏன்னா ஆல்ரெடி மேலே பிரிண்ட் பண்ணிட்டாங்க டேட்டா. ஸோ நம்ம இன்புட் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டாக கொடுக்குறோம். ஸோ நம்ம லெஃப்ட்டு கொடுத்தோன்னா நம்ம வந்துட்டு ரிவர் கண்டுபிடிப்போம். அந்த ரிவர் நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு இன்புட் வாங்குகிறோம். அண்ட் இந்த இன்புட் வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம டெசிஷன் மேக் பண்ணோம்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி எஸ் அண்ட் நோக்கு வந்துட்டு 2 கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம் ஓகேவா. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அண்ட் இது இல்லாமல் நமக்கு இதில் வந்துட்டு என்னென்னா இஃப் எலிஃப் யூஸ் பண்ணல, ஏன்னா நமக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இஃப் போட்டு எழுதிட்டோம். அண்ட் மிச்சம் இருக்கிறது ரைட் தானேயா. ஸோ ரைட் வந்துட்டு நான் எழுதுறோம் பிரிண்ட், லைக் இங்கே வந்துட்டு நம்ம ரைட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு ரன் பண்ணிட்டீங்களா ஃபைட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது ஒரு ட்ராகனை பார்க்குறாங்க, அந்த ட்ராகனை வந்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணிட்டீங்களா இல்லை அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபைட் எப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ஓப்பன் ஆகி நீங்கள் வந்துட்டு ட்ராகன் வந்துட்டு ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டீங்க, டிஃபிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு வருது. இல்லை நீங்கள் வந்துட்டு ரன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு இங்கே ரன் நீங்கள் வந்துட்டு பயத்தினால ஓடிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது ஓகேவா. ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான், நெஸ்டட் இஃப்கான ஒரு எக்ஸாம்பிள். நம்ம வந்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஸ்விட்ச் கேஸ்
கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஓகே. ஸோ ஸ்விட்ச் கேஸ் வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஜாவாவில், C++ல வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ ஜாவா வந்துட்டு நமக்கு யா ஜாவா வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு செம்மில் அந்த டைம்லாம் வந்திருக்கும் போது செகண்ட் செம் ஃபர்ஸ்ட் செம்லாம் வந்திருக்கும். அண்டு ஸ்கூல் டைம்லேயும் படிச்சிருப்போம். ஸோ ஜாவாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கேஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு லைக் இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு வந்துட்டு கண்டிஷன் வந்துட்டு இதில் கொடுக்காம இஃப் கண்டிஷனில் கொடுக்காம நம்ம வந்துட்டு கேஸ் பை கேஸாக கொடுப்போம். ஸோ 1 2 3 சொல்லிட்டு கேஸ் பை கேஸாக நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த கேஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம் என்டர் பண்ணுறோமோ அந்த கேஸ்க்கு ஏற்ற ஆன்சர் வந்துட்டு நமக்கு அந்த கேஸுக்கு கீழே வந்துட்டு என்ன ஆக்ஷன் இருக்கோ அது நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதே தான் வந்துட்டு நமக்கு மேட்ச் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நமக்கு மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேட்ச் கேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு நமக்கு பைத்தான் 3.10ல் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 3.10 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த இதை வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா C++, ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி வந்துட்டு லாங்குவேஜ்லேருந்து எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ அங்கே வந்து ஸ்விட்ச் கேஸ் சொல்லுவாங்க as I said. And here we have to first pass a parameter, then try to check with ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம். அதாவது லைக் ஒரு இன்புட் பாஸ் பண்ணுவோம். அது வந்துட்டு அங்கே கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் கேஸோட செக் பண்ணுவோம். ஓகேவா? செக் பண்ணிட்டு அந்த பேராமீட்டர் வந்துட்டு அந்த கேஸில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அது கேஸ் வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்படி நமக்கு இது ஆகலை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ எல்ஸில் வந்துட்டு என்ன இருக்கோ அது நமக்கு லைக் நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு அங்கே இல்லாத ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அங்கே இருக்கிறது ரன் ஆகும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு எரர் காமிக்கும். இல்லை நம்ம எதுக்காச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட் பாஸ் a parameter, then try to check with which case a parameter is getting satisfied. And if we match, we will do something, or if there is no match at all, we will do something else. Okay, so ஒரு மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும், இருக்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆகும். இல்லைனா வந்துட்டு நம்ம கொடுக்குறது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அது வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு லைக் ஒரு இன்புட் என்ன வாங்கியிருக்காங்க. எந்த டே நமக்கு வீக்கில் வந்துட்டு 7 days இருக்குது. ஓகேவா? ஸோ 7லேருந்து இந்த நம்பர் கொடுக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சப்போஸ் இங்கே வந்துட்டு 1ன்னு கொடுக்கணும். நமக்கு வந்துட்டு இந்த கேஸில் வந்துட்டு நமக்கு 1ங்க வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ 1 பிரிண்ட் கேஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன இருக்குது, மண்டேன்னு இருக்குது. ஸோ மண்டே நமக்கு பிரிண்ட் ஆகும். இதே நம்ம வந்துட்டு இங்கே 2 கொடுக்கும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டியூஸ்டே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு 7 daysக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம வந்துட்டு 7 தவிர வந்துட்டு எக்ஸ்ட்ரா 8 9 10 சொல்லிட்டு நம்ம கொடுக்க பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அப்படி எதுவும் கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு கேஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேஷ்னு வந்துட்டுனா இந்த டேஷ் ஸோ அண்டர்ஸ்கோர். ஸோ இந்த அண்டர்ஸ்கோர் வந்துட்டுனா நமக்கு வந்துட்டு இல்லை அதில் இந்த கேசஸில் இல்லாதது வந்துட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நமக்கு 7 இருக்குது, நம்ம 7 கொடுக்காம 8ன்னு கொடுத்தோன்னா 8 9 10 கொடுக்கும்போது அது வந்துட்டு நமக்கு இது பிரிண்ட் ஆகும். ஸோ இன்வெலிட் நம்பர் சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், அதாவது மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் கேஸ் இஃப் கண்டிஷன் இல்லாமல் நமக்கு வந்துட்டு கண்டிஷன்ஸை கேஸில் கொடுத்து நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம கேஸ் வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ 1 2 3 4 சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். நம்ம வந்துட்டு இந்த கேஸை ஒன்றா கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு இந்த டேஷுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டிங் டேஷுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்பிள் வந்துட்டு எங்கே இருக்குன்னா உங்களுக்கு என்டர் அந்த பட்டனுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்லாஷ் இருக்குல்ல, அதோட இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் மோர் தென் ஒன் கேஸ். ஓகேவா? ஒரு கேஸ்க்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு மோர் தென் ஒன் திங் வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் 1 2 3 4 and 5 இந்த 5 கேஸுமே வந்துட்டு நமக்கு வீக்கெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 and 7க்கு வந்துட்டு வீக் டேன்னு கொடுத்துருக்காங்க. 6 and 7க்கு வந்துட்டு வீக் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள் கேஸை வந்துட்டு சிங்கிள் லைனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த மேட்சிங் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு சிம்பிள் வந்துட்டு இந்த டேஷ். ஓகேவா? டேஷ் ஆர் பார். ஓகே, பார்னு வச்சுக்கலாம். ஓகே, பார். அப்படி இது இல்லாதது வந்துட்டு நமக்கு இந்த அண்டர் ஸ்கோரில் கொடுக்கும், கேஸ் அண்டர் ஸ்கோரில் கொடுக்கும்போது நமக்கு இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இதுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு லைக் இங்கே 4 HTTP எரர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம
கொடுக்குறோம். நம்ம வந்துட்டு என்ன இங்கே லைக் 404 டைப் பண்ணால் எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பேஜ் நாட் ஃபவுண்ட்னு சொல்லிட்டு வரும். 501 டைப் பண்ணும்போது பேட் கேட்வே வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் எதை வச்சு எழுத சொல்லியிருக்காங்க, மேட்ச் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு 3 ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு we can like wind up the class. ஓகேவா? ஓகே. ஸோ நான் டேரெக்டாக கூகுள் கொலாப்குள்ளே போய்க்கிறேன். போயிட்டு let me create a new one. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் சொன்னேன்? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரோக்ராம் வந்துட்டு எனக்கு கேரக்டர் டைப் பண்ணுறது இல்லையா? ஸோ இஃப் எலிஃப் எல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு கேரக்டர் ப்ரோக்ராமை டைப் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு கூட அப்ஜெக்டிவ். ஓகே நமக்கு. ஸோ நான் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு கேரக்டர் வந்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஓகே. ஸோ கேரக்டர் தான் நம்மளோட வேரியபிள், கரெக்டாக? ஸோ நான் வந்துட்டு வேரியபிள் என்டர் பண்ணுறேன். ஸோ கேரக்டர் ஈக்குவல் டு கேரக்டர் நான் இன்புட் வாங்கணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்புட்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். அதுக்குள்ள வந்துட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ என்டர் த கேரக்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு இதை என் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே என்ன கேரக்டர் கொடுக்கணும் இருக்குல்ல, ஸோ அதுக்கான கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ஸோ அதனால் இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இஃப் கண்டிஷனை எழுதிட்டு அதில் வந்துட்டு நான் கேரக்டர் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கேரக்டர் டைப் பண்ணலாம். இல்லை வந்துட்டு நம்ம நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நேம் சொல்லிட்டு ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லை அது இல்லாமல் நம்ம கேரக்டர்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரோட வேல்யூ கொடுத்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஹாரின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நம்ம அங்கே கம்மி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹாரின்னு கொடுத்துட்டு இன் கேரக்டர். ஸோ நான் எதுக்கு வந்துட்டு இன்னன்னு கொடுக்கேன்னா, ஸோ இந்த ஹாரி நம்ம வந்துட்டு இங்கே ஹாரின்னு டைப் பண்ணுறோன்னா இந்த கேரக்டர் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த கேரக்டர் தான் எடுக்கிறதுக்காக தான். ஸோ ஹாரி இன் கேரக்டர் இந்த வேல்யூ வந்துட்டு கேரக்டரில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணுங்கிறத கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் பிரிண்ட்னு கொடுத்துட்டு கிரிஃபின்டார்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அவனோட ஹவுஸாக தானே, ஹாரியோட ஹவுஸாக தானே, ஸோ கிரிஃபின்டார் அப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்டாக கொடுத்துருக்கேனா? ஓகே. ஸோ ஹாரி டாக்ஸ் வந்து கிரிஃபின்டார். ஸோ இப்போ நான் ஹாரி அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ ஆன்சர் கிரிஃபின்டார். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். ஸோ எலிஃபன் போட்டுட்டு இதில் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் நான் ட்ராக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ தட் கைஸ் எ வில்லன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ ட்ராக்கோன்னு கொடுத்துட்டு இன் கேரக்டர். ஸோ நான் கேரக்டரில் வந்துட்டு ட்ராக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் த வேல்யூ, ஐ மீன் என்ன அவுட்புட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா எனக்கு வந்து ஸ்லிதரின்னு சொல்லிட்டு கிடைக்கும். கிடைக்கும். ஓகேவா? ஸ்லிதரின். ஓகே. எனக்கு வாயில கரெக்டாக வரல. ஸோ ஸ்லிதரின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ ஹாரின்னு டைப் பண்ணால் கிரிஃபின்டார்னு கிடைக்கும். நான் ட்ராகன் சொல்லி இங்கே டைப் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்லிதரின் கிடைக்கும். அது இல்லாமல் ஓகே. ஸோ இல்லாமல் நான் இன்னொரு கேரக்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ எலிஃபன் போட்டுட்டு ஓகே. ஸோ எலிஃபன் இன்னொன்று டைப் பண்ணுறக்காக எலிஃபன் கொடுக்குறேன். எலிஃபன் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், லூனா. ஓகே சரி. ஓகே லூனான்னு கொடுக்குறேன். ஸோ லூனா வந்துட்டு இன் கேரக்டர். ஸோ லூனா வந்துட்டு இந்த கேரக்டரில் லூனான்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும். ஸோ பிரிண்டில் வந்துட்டு அவன் என்ன ஆச்சுன்னா ரேவன் கிளா. ஓகேவா? ஸோ ரேவன் கிளா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் லூனான்னு இங்கே என்ட்ரு பண்ணேன், கேரக்டரில் என்ட்ரு பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ரேவன் கிளான்னு சொல்லிட்டு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் எலிஃபன் போட்டுட்டு ஹெர்மைனின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஹெர்மைனி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே சாரி ஹெர்மைனி அப்படி நான் கொடுக்கேன் அப்படின்னா இன் கேரக்டர் நான் எனக்கிட்ட என்ன அவுட்புட் கிடைக்கும், அவன் வந்துட்டு கிரிஃபின்டார் தான் இல்லையா ஹெர்மைனி. ஸோ கிரிஃபின் டா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சாரி. ஓகே.
ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் மொத்தம் 4 4 கேரக்டர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ ஹாரி, ட்ராக்கோ, லூனா, ஹெர்மனி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இவங்க இல்லாமல் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக நேம் வருது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும்ல. ஸோ பிரிண்ட்னு எழுதிட்டு காண்ட் ஐடென்டிஃபை தேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு என்னோட ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்கேஸ் நான் வந்துட்டு ஹேரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கெட் த வேல்யூ கிரிஃபிண்டார். ஓகேவா? ஸோ எனக்கு தெரியும் கிரிஃபிண்டார்னு வரும். இல்லை நான் வந்துட்டு ட்ராக்கோன்னு டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ராக்கோ அப்படின்னு டைப் பண்ணுறேன்னா ஐ வில் கெட் ஸ்லிதரின். ஓகேவா? ஸோ இப்போ நான் இவங்க 2 பேருமே இங்கே இருக்க யாருமே இல்லாமல் நான் வந்துட்டு சும்மா ராணுன்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ராணுன்னு டைப் பண்ணேன்னா காண்ட் ஐடென்டிஃபை தேர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? டவுட் இல்லைன்னா யூ கேன் ரைஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, நான் ஸ்லோவாக தானே போயிட்டுருக்கேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெஸ்டட் இஃப்க்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெஸ்டட் இஃப்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷன் வச்சு வரும். ஓகேவா? ஸோ டு கெட் லைக் மோர் டீட்டெயில்டு ஆன்சர், டீட்டெயில்டு ரிசல்ட்டுக்காக தான் வந்துட்டு நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி இன் எவ்ரி ப்ராசஸ். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நெஸ்டட் இஃப்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம், வெதருங்கிறத எடுக்க போகிறோம். ஸோ வெதர் நமக்கு வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வெதர் வந்துட்டு சன்னியாக இருக்கா இல்லை ரெய்னியாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? அண்ட் வெதர் வந்துட்டு 2 ஆப்ஷன்லேயும் முடியல, நமக்கு மோர் தென் 2 இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் எலிஃப் அது யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இஃப்ல வந்துட்டு ஒரு சன்னின்னு கொடுக்க போகிறோம் அண்ட் எலிஃபில் வந்துட்டு ரெய்னின்னு கொடுக்க போகிறோம். கரெக்டாக? அண்ட் இது 2மே இல்லாமல் வேறு டிஃப்ரெண்ட் டைப் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு எல்ஸில் வந்துட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஸோ வெதர்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கலாம். நம்மளோட வேரியபிள் வந்துட்டு வெதர். ஓகேவா? ஸோ வெதரில் வந்துட்டு இன்புட் வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ இன்புட்டில் வாட்ஸ் த கிளைமேட். ஓகேவா? ஸோ கிளைமேட் கேட்டு சன்னி ஆர் ரெய்னி. சாரி, ரெய்னிக்கு டபுள் என்ன வருது? ஸோ ரெய்னி. ஓகேவா? ஸோ இப்படி நான் டைப் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் கேட்குற மாதிரி வச்சுட்டு இது பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு என்னோட இன்புட் வாங்க போகிற ஏரியா. ஓகேவா? ஸோ நான் இங்கே வாங்க போகிற இன்புட் வந்துட்டு எனக்கு வெதருங்கிற வேரியபிளோட வந்துட்டு எனக்கு அசைன் ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ செகண்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டிஷன் எழுத போகிறேன். ஏன்னா இங்கே வந்துட்டு நான் சன்னியாக ரெய்னி சொல்லிட்டு 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன்ல, அதுக்கு கண்டிஷன் எழுத போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வெதர் தானே, ஸோ நான் வந்துட்டு வெதர் இது பண்ணிவிட்டு ஸோ வெதர் டபுள் ஈக்குவல் டு போகணும். ஓகேவா? ஸோ டபுள் ஈக்குவல் டு ஸோ சப்போஸ் வெதர் வந்துட்டு எனக்கு சன்னியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட் வராது. ஸோ வெதர் வந்து இங்கே சன்னியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு டெம்பரேச்சர் கேட்கணும். ஓகேவா? ஸோ டெம்ப் அப்படி சொல்லிட்டு போடுறேன். ஸோ டெம்பர்னு போட்டுட்டு ஸோ இதில் என்ன பண்ணுறேன், இன்னும் இன்புட் வாங்குறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் நம்பரை வாங்க போகிறேன்னா இன்ட்டுன்னு கொடுத்துட்டு அந்த இன்ட்டுக்குள்ளே வந்துட்டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறேன். அண்ட் அப்படி வாங்கிட்டு இதில் வந்துட்டு வாட்ஸ் தி டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ வாட்ஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கொஸ்டின். ஸோ சாரி, ஸோ இப்போ எனக்கு இதில் வந்துட்டு இப்படி கேட்டிருக்கேன்னா ஸோ இங்கே வந்துட்டு இன்னும் இஃப் கண்டிஷன் எழுத போகிறேன். ஏன்னா இது எஸ்ஸா நோன்னு சொல்லி தெரியணும்ல. ஸோ எஸ்னால் வந்துட்டு எனக்கு ஆன்சர் கிடைக்கும், நோனா இன்னும் ஆன்சர் கிடைக்கும். ரைட்டா? ஸோ எனக்கு வந்துட்டு இஃப் இல்லை வந்துட்டு நான் எஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? சார் நான் டிஃபரெண்டாக டைப் பண்ணுறேன். ஸோ எஸ் இன் டெம்ப் அப்படின்னாச்சுன்னா எனக்கு என்ன பண்ண போகுது, பிரிண்ட் சாரி இது எஃப் வராதுல்ல, சாரி தப்பாக போட்டேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு இல்லை கண்டிஷன் தான் எழுதும் ஆக்சுவலாக. ஸோ இது தப்பாக எழுதிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு இன்கேஸ் எனக்கு வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு தான் இது பண்ணும். ஓகே, டெம்பரேச்சர் வந்துட்டு எனக்கு லைக் கிரேட்டர் தென் 70 இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் இட்ஸ் வார்ம் டுடே அப்படி சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ டுடே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் இது இல்லாமல் நமக்கு வந்துட்டு இன்கேஸ் நமக்கு வந்துட்டு அதோட கம்மியாக இருக்குது, ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு 70 கம்மியாக இருக்குது அப்படின்னா வாட் வி கோனா டூ இஸ் பிரிண்ட் எல்ஸில் வந்துட்டு பிரிண்ட்னு போடுப்போம். ஸோ பிரிண்ட்னு போட்டுட்டு இட்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ ஒரு கொடுப்போம் இட்ஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், டெம்பரேச்சருக்கான லைக் இதோட கண்டிஷன் சொல்லிட்டு நான் எழுதிட்டேன். ஓகேவா, அண்ட் இப்போ வந்து நமக்கு முடிஞ்சு எங்கேயோட முடிஞ்சுதான் கேட்டால் கிடையாது, ஏன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ நான் சன்னிக்கு மட்டும் எழுதியிருக்கேன், எங்கேயும் ரெய்னிக்கு இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ இதை இங்கேயோட அப்படி முடிச்சுட்டு நான் வந்துட்டு அப்படியே என்ன பண்ணுறேன், நான் ரெய்னிக்கு வந்துட்டு எழுத போயிடுறேன். ஓகேவா, ஸோ நமக்கு ரெய்னிக்கு என்ன வரும், எலிஃப். ஓகேவா, ஸோ எலிஃப்னு போட்டுட்டு வெதர் கொடுக்குறேன். ஸோ வெதர் ஸோ வெதர் வந்துட்டு எனக்கு ஓகே, ஸோ வெதர் வந்துட்டு எனக்கு ரெய்னியாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் இருக்குன்னா ஓகே, ஸோ வெதர் எனக்கு ரெய்னி ஆச்சு என்ன பண்ணணும், உன்ட்டு அம்பர்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கணும், ஏன்னா வெளியே போகணும்ல அதுக்காக. ஸோ அம்பர்லாக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன், பெர்லா டைப் பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்க போகிறோம். ஓகேவா, ஸோ இன்புட் வாங்க போகிறேன். ஸோ ஈக்குவல் டு போட்டு இன்புட் கொடுத்துட்டு இதுக்குள்ள ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டூ யூ ஹேவ் பெர்லா இப்படி சொல்லிட்டு நான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஓகேவா, ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்துட்டு கண்டிஷன் ஓப்பன் பண்ண போகிறேன். இஃப் இதுக்கு வந்து நான் அந்த மாதிரி டைப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு எஸ்ன்னு போட்டுட்டு என் அம்பர்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா பிரிண்ட் கெஸ் வாட் we can roam out அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இன்கேஸ் என்கிட்ட வந்துட்டு அம்பர்லா இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே மொத்தமாக 2 தானே, ஸோ 2 கொஸ்டின் தானே, ஸோ அது வந்து எல்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணுறேன், பிரிண்ட் மை பேட் கொடுத்துட்டு ஸ்டே அட் ஹோம்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஸ்டே அட் ஹோம் ஸோ எப்படி சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் சம்மருக்குனா வந்துட்டு டெம்பரேச்சர் கேட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு 70 அதிகமாக இருந்துச்சுன்னா இட்ஸ் வார்ம் டுடேன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். இல்லை டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா கோல்டுன்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். அதே வந்துட்டு ரெய்னியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன், ரெய்னிக்கு வந்துட்டு அம்பர்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன். எஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். நோன்னு வந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு நான் வீட்டில் எதுக்கு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதோட முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்துட்டு சன்னி அண்ட் ரெயின் இது மிச்ச டெம்பரேச்சர் மிச்ச கிளைமேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்துட்டு எல்ஸ்ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஐ காண்ட் understand the given climate அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ எப்படி நான் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் என்ன பண்ண போகுதுன்னா எனக்கு வந்து சன்னின்னு கொடுத்தா எனக்கு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும், ரெய்னிங் கொடுத்தா இந்த இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அண்ட் நான் வந்துட்டு ரெண்டுமே கொடுக்காம டிஃப்ரெண்ட் எதுவும் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ லெட்ஸ் ட்ரை. ஸோ இப்போ வந்துட்டு சன்னியாக ரெய்னியாக கேட்டுக்கு நான் ஜஸ்ட் கிவ் சன்னி. ஸோ சன்னின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தா டெம்பரேச்சர்லாம் கேட்குது, டெம்பரேச்சர் 71 கொடுக்க வச்சுக்கோங்களேன். ஸோ 71 கொடுத்தேன்னா இட்ஸ் வார்ம் டுடே சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா, ஸோ இல்லை நான் வந்துட்டு
ரெய்னிங் கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட அம்பர்லா இருக்கா இல்லையான்னு கேட்குது. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்புறம் எனக்கு வந்துட்டு கெஸ் வாட் வீ கேன் ரோம் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் தேர்ட் பார்ட்டி ஆச்சு டிஃப்ரெண்ட் ஆச்சு கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஆர் ஸ்னோவிங் கொடுக்கேன். ஓகேவா? ஸ்னோவிங் அப்படி கொடுக்கேன்னா எனக்கு வந்து எனக்கு இந்த கண்டிஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட் த கிவன் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுதுல? ஆம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இந்த ப்ரோக்ராம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா, நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லைக் 4 டைப் ஆஃப் ஹெச்டிபி யாராவது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எனக்கு 404 வந்தால் பேஜ் 400 வரணும். அண்ட் 502 வந்தால் பேட் கேட்வேன்னு வரணும். இல்லை 503 இருந்துச்சுன்னா சர்வீஸ் அவைலபிள் வரணும். 200 வந்தால் ஓகேன்னு வரணும். ஓகேவா? ஸோ அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க, 4 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இன்புட் வாங்கக்கு நான் என்ன பண்ணணும்? ஸோ டைப் த சாரி இப்போ வந்துட்டு எரர் சொல்லிட்டு நான் வாங்க போகிறேன். ஓகேவா? ஸோ எரர்னு வாங்கிட்டு என்ன பண்ணுறேன், இன்புட் வாங்குறேன். ஸோ ஈக்குவல் டு போட்டுட்டு இன்ட் எனக்கு நான் வந்துட்டு இன்டிஜர் தான் வாங்க போகிறேன், இன்ட்னு கொடுக்குறேன். ஸோ இன்ட்னு கொடுத்துட்டு இன்புட்னு கொடுத்துட்டு என்டர் சாரி என்டர் த எரர் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இதோட வந்துட்டு எனக்கு இந்த இதுக்கு நான் இங்கே வந்துட்டு இன்புட் வாங்கிடுவேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு மேட்ச் ஸோ மேட்ச்சில் வந்துட்டு நான் எரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஓகே ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ மேட்ச் கோட் நான் கொடுக்குறேன். ஓகே இப்படி வரக்கூடாது ஆக்சுவலாக, வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேட்ச் எரர் அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு கோலன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் போயிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், நான் லைக் இங்கே 4 கேசஸ் இருக்குல்ல. ஸோ நான் கேஸ் வந்துட்டு கேஸ் 1 என்ன கொடுக்கேன், ஸோ கேஸ் வந்துட்டு 402ன்னு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன வரும், 401 நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்ன வரணும், பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும் இல்லையா? ஸோ அது என்ன பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேஜ் நாட் ஃபவுண்ட் சொல்லி எழுதுறேன். ஸோ பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படி சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேவா? அண்ட் இன்கேஸ் என்னோட கேஸ் வந்துட்டு எனக்கு 502 அப்படி சொல்லிட்டு வருது அப்படின்னா, ஸோ ஓகே ஸோ 502 அப்படின்னு வருதுன்னா, ஸோ இங்கே 402 கிடையாது, 404. எனக்கு வந்து இங்கே கேஸ் வந்துட்டு 502 அப்படின்னு வருதுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும், பேட் கேட்வேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ பேட் கேட் வே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இன் கேஸ் என்னோட கேஸ் வந்துட்டு 503 அப்படின்னு ஆச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், சர்வீஸ் அன்அவைலபிள் வரணும் இல்லையா? ஸோ சர்வீஸ் அன்அவைலபிள் அப்படி சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு இது இல்லாமல் எனக்கு கேஸ் 200 அப்படின்னு வருதுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகாமல் எழுதிடுறேன். ஸோ ஓகே
சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்துட்டு இங்கே கொடுக்க எனக்கு இங்கே கொடுக்காத ஏதாச்சும் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஸோ இதுக்கு வந்து நான் கேஸ் டேஷ் ஓகே அண்டர் ஸ்கோரும் கொடுக்கணும். ஸோ கேஸ் அண்டர் ஸ்கோரும் கொடுத்துட்டு ஒன்று வச்சு மூடிட்டு ஸோ பிரிண்ட் ஐ காண்ட் ஐடென்டிஃபை ஏ எரர் அப்படி சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் மை கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் இங்கே 404 டைப் பண்ணால் எனக்கு இது பிரிண்ட் ஆகும், 502 டைப் பண்ணால் இது பிரிண்ட் ஆகும், அண்ட் இங்கே இருக்கலாம் டைப் பண்ணால் எனக்கு இதில் ரெஸ்பெக்டிவ் ஆனது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் டிஃப்ரெண்டாக டைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது கடைசியில் இருக்கிற இந்த இது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னுடைய எரர் வந்துட்டு 404 வச்சுக்கோங்க. ஸோ 404 டைப் பண்ணுறேன் அப்படின்னா பேஜ் நாட் ஃபோன்னு சொல்லிட்டு எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நான் வந்துட்டு இது இல்லாத ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ 403ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்துட்டு ஐகான் ஐடென்டிஃபை த எரர்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நமக்கு ஸ்விட்ச் கேஸ் அது மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணும்போது சிம்பிள் யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டு நான் 403 அண்ட் லைக் இல்லை மல்டிபிள் வேல்யூஸ் நான் கொடுத்துக்கேன். சாரி. ஸோ இதில் வந்துட்டு லைக் நான் இன்னொரு வேல்யூ கொடுக்கேன். 402 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேனோ நான் வந்துட்டு 402 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன்னா எனக்கு வந்துட்டு இங்கே இருக்க வந்துட்டு எடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஒரே கேஸ்குள்ளே தானே இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டு நீங்கள் ஒரு கேஸ்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் மல்டிபிள் கேசஸ். ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ரோக்ராம் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளாஸில் வந்துட்டு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு இதோட இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சது இன்னைக்கான கிளாஸ். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம், இல்லைனா வந்துட்டு we can wind up. ஓகேவா? ஓகே ஃபைன் 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 ஃபைன். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே கிளாஸ் முடிஞ்சது. இன்னைக்கு கேட்டதுக்கு இந்த டேட் கேன்சல் பண்ணிடலாமா? லூப் வந்துட்டு இன்றைக்கி தாங்க வருது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், அதை இன்றைக்கி வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிடுறீங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு 2 பேருக்கு ஒரே மாதிரி லூப்பே எடுத்துடுவேன். கேட்டிங்களா? ஸோ 2 பேருக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்குது டெய்லியும். யா. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி கேன்சல் கிளாஸை வந்துட்டு போஸ்ட்போன் பண்ணிடுங்க. ஏன்னா நான் சாப்பிடாம வேறு இருக்கேன், இவ்வளோ சமைக்கவே செய்யணும். ஓகே போஸ்ட்போன் பண்ணிட்டு நாளைக்கு பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு லூப் வந்துட்டு லைக் 2 பக்கம் வந்துட்டு ஒரே நாளில் எடுத்த மாதிரி இருக்கும்.
நீங்க இப்ப நீ சொல்றத நான் எப்படி நம்பணும்?